ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மாலை பொழுது யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொடைக்கானல் டூரோட பார்ட் 3 தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் டே இன் கொடைக்கானல். எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, கொடைக்கானலை சுற்றி இருக்கிற அழகான வில்லேஜ், குட்டி கிராமங்கள் எதையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே யூடியூப்லலாம் ட்ரெண்டிங்காக இருக்கிற பூம்பாறை மன்னவனூர் வில்லேஜை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு தேர்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரோஸ் கார்டன் வழியாக தான் நம்ம போனோம். எப்படி நம்ம அந்த குணா குகை அந்த ரூட் இருக்குல்ல, அதிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஊருக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணப்போ பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி இதெல்லாம் நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஆனால் கொடைக்கானலில் இருக்க டிராஃபிக் பார்த்தோம்னா நம்மளால் இவ்வளோலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் பூம்பாறை அண்ட் மன்னவனூர் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலே சாப்பிட்டுட்டு, அதாவது நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை கிராமம் எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஒரு ஹில்ஸ்னால் அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம நிஜத்துலேயே போய் ட்ராவல் பண்ணும்போது கொடைக்கானலில் இருக்க டிராஃபிக்கு நிறையவே டைம் ஆகும். பூம்பாறை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பழனி கோயிலோட வியூ பாயிண்ட் இருந்துச்சு. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல் டிராஃபிக், வரிசைக்கு காரு பஸ்ஸெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ எங்களால் இறங்கி பார்க்குறது வேஸ்ட்டு, இதில் நம்ம நின்னோன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம், இறங்கிலாம் பார்க்கல. இப்போ எங்கே ரீச் ஆகிருக்கோன்னா, பூம்பாறை வில்லேஜோட வியூ பாயிண்ட். அதாவது பூம்பாறை வில்லேஜை நம்ம மேலேருந்து ஒரு இடத்துல பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கிராமம் ஃபுல்லாக கவர் ஆகும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடுங்கள்லாம் கலர்ஃபுல்லாக அந்த க்ரீனுக்கு நடுவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. இந்த வியூ நாங்கள் ரிட்டன் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு நான் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இங்கே போகிறப்போ உங்களுக்கு எந்த டைமில் எப்படி வியூ இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பூம்பாறை வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் சரி ஓகே, கீழே போயிட்டு அந்த வில்லேஜில் கடைகள்லாம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வரைக்கும் போனோம். பட் நாங்கள் போன டயத்தில் அங்கே கடைகள் திறந்தும் இல்லை, இன்னொன்று மேலே இருந்த அளவுக்கு கடை உள்ளேயும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணுறீங்கன்னா மேலேயே சாப்பிட்ருங்க. உள்ளே வந்தீங்கன்னா பெருசாக எதுவும் கடைகள்லாம் இந்த கிராமத்தில் கிடையாது. அங்கே சென்டரில் தெரிகிறது தான் பூம்பாறை முருகன் கோவில். இந்த கோயிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு குழந்தை வேலப்பர் கோவில். ஸோ இதை சுற்றி தான் அந்த ஊரே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்துச்சு. அப்படியே நாங்கள் இறங்கிட்டு ஒரு ரவுண்ட் அந்த கிராமத்தை சுற்றிட்டு திருப்பி நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு அதே ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போயாச்சு. நாங்கள் திரும்பி அந்த ஹோட்டலுக்கு போனப்போ எங்களுக்கு அங்கே பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அங்கே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்சல் வாங்கிட்டு மன்னவனூர் வில்லேஜுக்கு கிளம்பிட்டோம்.
ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு வியூ பார்க்குறதுக்கு ஏதோ ஈவினிங் 5-6 அப்படி இருக்குது. பட் வந்து அது ஆஃப்டர்நூன் டைம் தான். அப்போயே வந்து அந்த சைட்லாம் வந்து இந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி செம்பரி ஆட்டு பண்ணை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பூம்பாறையிலேருந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை வரைக்கும் கொடைக்கானல்லேருந்து வரையில் நிறைய வந்து உயரமான மரங்கள் அந்த மாதிரி வழியாக தான் நம்ம வந்தோம். பட் வந்து பூம்பாறை டு மன்னவனூர் போகிறோம்ல, அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக அந்த வியூஸ் வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா மன்னவனூரில் இருக்கக்கூடிய ஒரு எக்கோ டூரிசம் சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். வேலி, அப்புறம் வந்து நிறைய க்ரீனரிஸ் இருந்துச்சு இங்கே. நாங்கள் இறங்கி உள்ளே போகலை, ஏன்னா அங்கே பார்க்கையில நிறைய வந்து கார் வேன்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து நாங்கள் இன்னும் சாப்பிட்லன்றதுனால சரி சாப்பிட்றதுக்கு நமக்கு முதல்ல ப்ளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இறங்காமல் நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்து அந்த செம்பரி ஆட்டு பண்ணை அந்த மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அதுவும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னா மன்னவனூர் கைகாட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பூம்பாறை இங்கே வந்து ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே இருந்துச்சு. கொஞ்சம் டெவலப்டான ஏரியா மாதிரி இருந்துச்சு இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ICAR அக்ரி எக்கோ டூரிசம் அப்படின்ற ஒரு இடம். இங்கே வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லேக் வியூ, அதுக்கப்புறம் வந்து நிறையா கிராஸ்லேண்ட் இருந்துச்சு, முயல் பண்ணை இருந்துச்சு, செம்பரி ஆட்டு பண்ணை, அப்புறம் ஹார்ஸ் ரைடு இந்த மாதிரிலாம் நிறையா இங்கே இருந்துச்சு. உள்ளே வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நிறையாவே ஸ்பேஸ் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பிளேஸ் பிடிச்சி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேயராக விவசாயம் பண்ணுற இடங்களை வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஈவினிங் டைம் தான், பட் வந்து பனியெல்லாம் வந்து ரொம்ப மூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வியூஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கல. உள்ளே போகும்போதே போனி ரைடு இருந்துச்சு. அந்த பாத்வேலாம் நல்ல க்ரீனரியாக பசுமையாக அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோம் வந்து முயல் பண்ணை தான் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான முயலை வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லாமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு.
இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் லேக் வியூ பாயிண்ட். இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புனா நல்லா பனி மூடிடுச்சு. இதுதான் நம்ம சாப்பாடு வாங்கின ஹோட்டல். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வியூ பாயிண்ட். வில்லேஜே காணோம் பாருங்கள், எங்கடா கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த கிராமத்தையே காணோம். அந்தளவுக்கு பனி வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. இது வந்து நம்மளோட ஃபோன் கேமராவில் வந்து நமக்கு ரோடு தெரியுது, நிஜமாக நேரில் பார்க்குறப்ப அந்த ரோடெலாம் சுத்தமாக தெரியல. முன்னாடி ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சு. முன்னாடி என்ன வருதுன்னே தெரில, பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது. ஸோ வந்து நீங்கள் பூம்பாறை மன்னவனூர்லாம் போகிறீங்க அப்படின்னா மத்தியானத்தோடு இந்த சைடு கிளம்பி வந்துடுற மாதிரி போங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு, பட் ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். பூம்பாறை வில்லேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி மிஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடைக்கானல் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு மிஸ்ட் இல்லை, ரோடெலாம் நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. ஸோ இப்படி தான் எங்களோட பூம்பாறை மன்னவனூர் வில்லேஜ் ட்ரிப் அமைஞ்சது. நீங்களும் இந்த வில்லேஜுக்கு போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 4th டே இன் கொடைக்கானல். வேறு எதுவும் பிளான்லாம் இல்லை, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய நம்ம சில்வர் ஃபால்ஸ் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஃபால்ஸில் வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் இருந்துச்சு இல்லை கொடைக்கானல் சென்டரில், அந்த லேக்கிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இங்கே வருதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது எந்தளவுக்கு இதுன்னு தெரியல. நான் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். அதுலேயும் முக்கியமாக ஃபால்ஸ் நிறையா பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் கடைசியாக எனக்கு கிடைச்சது இந்த சில்வர் ஃபால்ஸ் மட்டும்தான். நீங்கள் கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லீவ் இல்லாத டயத்தில் போங்க, அப்போ தான் நீங்கள் டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். இதோட நம்மளோட கொடைக்கானல் சீரீஸ் வந்து முடியுது. கொடைக்கானல் சீரீஸோட பார்ட் 1 and 2 பார்க்கலன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டூர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் மாலைப்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.